புரட்சி தமிழர் நேயர்களுக்கு வணக்கம். மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி 2000 வருஷத்துக்கு பழமையான யானைமலை, அங்க இருக்கக்கூடிய தமிழ் பிராமி கல்வெட்டு, குடவரை கோயில், சமணர் படுக்கைன்னு பழமை வாய்ந்த அடையாளங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. அது மட்டும் இல்லாம பாண்டி கோயில், உயர்நீதிமன்றம், ஐடி பார்க்கு, நரசிங்க பெருமாள், திருமோகூர் பெருமாள்னு பல சிறப்பு வாய்ந்த கோவில்களும் இந்த பகுதியில இருக்கு. இடங்களும் இந்த இடத்துல இருக்கு. இந்த தொகுதியில இருந்து தான் KP ஜானகி அம்மாள், என் சங்கராயன்னு பல அரசியல் தலைவர்களை கொடுத்த இந்த தொகுதியில இப்போ அரசியல் களம் எப்படி இருக்கு, யாரு ஆட்சியில இருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். இந்த தொகுதியில இப்போ எம்எல்ஏவா இருக்கவர் தான் மூர்த்தி. அடுத்தடுத்து 2 தேர்தல்களிலுமே வெற்றி பெற்று எம்எல்ஏவா இருக்காரு. அப்படிப்பட்ட எம்எல்ஏ இந்த தொகுதிக்கு என்ன மாதிரியெல்லாம் சேவை செஞ்சிருக்காரு, வேலை செஞ்சிருக்காரு பார்க்கலாமா? எப்பவுமே இவரோட தொகுதியில பாதி திறந்த நிலையில தான் பாதாள சாக்கடை இருக்கும். சீரமைக்கப்படாத சாலைகள் இருக்கு. அதனால பல தெருக்கள்ல தேங்கி நிக்கிற மழைநீர். பத்தாததுக்கு இந்த தொகுதியில முக்கியமான அமைச்சர்கள் இருக்கிறாங்க அப்படின்ற காரணத்தினால இங்க என்ன பிரச்சனை நடந்தாலுமே அது கொஞ்சம் கூட வெளியில வராது. இதெல்லாம் வெளியில தெரியக்கூடாதுன்னு ஸ்டாலின் மாடல் அரசோட நிர்வாகிகள் ரொம்ப தெள்ள தெளிவா இருக்காங்க. இந்த தொகுதியில ஒரு சிறப்பு அம்சம் என்னன்னா, கல்குவாரி தொழில் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்தது இந்த கல்குவாரிகள் தான். ஆனா இந்த ஆட்சியில இந்த கல்குவாரிகள் ரொம்பவே குறைஞ்சு போச்சு. இதனால பல கூலி தொழிலாளர்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம, சாலை வசதி இல்லாம பல பிரச்சனைகளை இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க. மதுரையோட முக்கிய விரிவாக்க பகுதியான தபால் தந்தி நகர், ஆணையூர் பகுதிகளில் சாலை, குடிநீர், பாதாள சாக்கடை இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் எதையுமே இந்த திமுக அரசு நிறைவேற்றி கொடுக்கல. இதெல்லாம் பார்த்துட்டும் எம்எல்ஏ மூர்த்தி கண்டும் காணாம தான் இருந்துட்டு இருக்காரு. இந்த தொகுதிய அதிமுக எம்எல்ஏவா இருந்த கோபாலகிருஷ்ணன் ஆட்சி செஞ்சப்போ பெரியார் பேருந்து நிலையம், போக்குவரத்து நெரிசல்களை தவிர்க்கிறதுக்காக மேம்பாலம், திடக்கழிவு மேலாண்மை, பாதாள சாக்கடை சீரமைப்பு திட்டம், பிளாஸ்டிக் பொறியியல் தொழில், மதுரை விமான நிலைய விரிவாக்கணும், மதுரையை ஸ்மார்ட் சிட்டியா மாத்தணும் அப்படின்றதுக்காக பல திட்டங்களை கொண்டு வந்தாரு இவரோட ஆட்சியில. இப்படிப்பட்ட அதிமுக எம்எல்ஏ கோபாலகிருஷ்ணனை வெறும் 49,000 வாக்குகள் வித்தியாசத்துல தான் எம்எல்ஏ மூர்த்தி வெற்றி பெற்றிருக்காரு. இந்த முறை அதிமுக ஜெயிக்குமா இல்ல திமுக ஜெயிக்குமான்னு சொல்லுங்க. ஏன்னா 2 வருஷமா திமுக தான் ஆட்சி பண்ணுது, மூர்த்தி தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு இந்த தொகுதியை. ஆனா மக்களுக்கு ஒரு விடிவு காலமே கிடையாது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த கோபாலகிருஷ்ணனை இப்ப மக்கள் பெரும்பாலும் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த தொகுதியில யார் ஆட்சி பிடிப்பாங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க.